நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாச பாதை கோளாறுகள் இது பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. ஏன்னா, என்னால நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்ணவே முடியல டாக்டர். காலையில எந்திரிச்சோனே தும்மல் அதிகமா இருக்கு அப்படின்னு அவதிப்படுறவங்க இருக்கீங்க. இதில நார்மலா நான் கொஞ்ச நேரம் ஏசில இருந்துட்டாலோ, எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலோ, உடனே எனக்கு சளி பிடிக்கிற தொந்தரவு வருது. இத விட என்னன்னா, எனக்கு பிறந்ததிலிருந்தே லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ லங்ஸ் இப்போ ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு இப்போ 8 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா, லங்ஸ் ஃபுல்லாவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ பை பர்த் ப்ரீமெச்சூர் பேபி பை பர்த்தே இவங்களுக்கு லங் ஃபெயிலியர் தாங்க அப்படின்ற மாரி ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த நுரையீரலை நம்ம எப்படிங்க பலப்படுத்த முடியும்? டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காச நோய். அதாவது நம்மளுடைய நுரையீரலை பற்றி வரக்கூடியது. நம்ம உடலுக்கே ரொம்ப முக்கியமான உறுப்பு லங்ஸ் தான் இல்லைங்களா? சுவாசம் நடைபெற்றால் தானே அடுத்தடுத்த உறுப்பு நம்ம அ கிட்னியை எப்படி பாதுகாக்கலாம்? லிவர்ல இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேற்றலாம்? இதெல்லாம் யோசிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி முக்கியமான ஒரு உறுப்பு தான் லங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நுரையீரல்கள் 2 நுரையீரல் நமக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமானது. இந்த சுவாச பாதையில் நமக்கு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா தாங்க இந்த மாதிரி நெறைய அசௌகரியம் நெறைய பேருக்கு வருது. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா படபடன்னு ஒரு பால்பிடேஷன் வரும். பிரீத்திங் சுவாசமே சூடாக வர்ற மாரி தெரியுது. நெறைய பேருக்கு இந்த சுவாசமே பார்த்தோம்னா சூடாக இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு அந்த சுவாச பாதைய அடைச்சுக்கும். ஸோ சளி ரொம்ப செக்ரேட் ஆக ஆரம்பிச்சு, அந்த டியூப் மாதிரி ஒரு டியூப்ல ஒரு கொழகொழப்பான ஒரு ஜெல் உள்ள இருந்துச்சுன்னா, எப்படிங்க அதில காற்றோ, தண்ணீரோ உங்களால போக முடியும்? போகாது இல்லைங்களா? அதே தான் நம்ம லங்ஸ்லயுமே நடக்குது. ஸோ இந்த ப்ராங்கையா இருக்கட்டும், ஆல்வியோலைஸ் இதில எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா, சளி அதிகமா உற்பத்தியாகி தேங்க ஆரம்பிச்சுரும். நீண்ட நாளா இருந்துச்சுன்னா, இது அப்படியே ஸ்டிக்கியா கம் மாதிரி உள்ளேயே ஒட்டிக்கிச்சுன்னா, நமக்கு காற்று உள்ள போகவே முடியாது. ஸோ உடலும் என்ன ஆகும்னா, நாளடைவில உள்ள ஆக்ஸிஜன் இல்லாததுனால, போதுமான அளவு ஆக்ஸிஜன் இல்லாதனால உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ இந்த நுரையீரலை பலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு என்னதான் நீங்க மெடிசன் எடுத்தாலும், இந்த இந்த விஷயங்கள தயவு செய்து உங்க வீட்டுகள்ல மாற்றம் கொண்டு வாங்க. என்னங்க செய்யணும்? எங்கேயுமே டஸ்ட் இருக்கக்கூடாதுங்க. வீடு கிளீனா இருக்கணும்.